போன வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வீடியோவை தான் நான் இன்றைக்கி சேர்த்து போட்டிருக்கேன். வியாழக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுட்டேன். கொண்டக்கடலை போட்டு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு மாம்பழமும் தயிர் பச்சடியும் வச்சு அனுப்பிச்சிட்டேன். ஈவினிங் பூ பறிக்கலாம்னு சொல்லிவிட்டு நானும் பசங்கள்லாம் மேலே போயிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆகி நிறைய காற்று வீச ஆரம்பிச்சிருச்சு. பூவை கீழே எடுத்துகிட்டு வந்து தான் இன்றைக்கி கட்டிகிட்டு இருந்தேன். பூ கட்டினதுக்கப்புறமா வீடியோவில் காட்டலான்னும் போது புகழ் நானும் நிற்பேன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் ஜாலியாக. இன்னும் 2-3 வாரத்தில் இவர் ஸ்கூல் போகிறாரு. என்ன ஆட்டம் பாருங்கள், இப்போ ஆடிய ஆட்டங்கள் என்னன்ற மாதிரி தான் ஆக போகிறான் புகழ். காலையில் பார்த்திங்கன்னா பூஜா அவளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் தான் போய் நான் பூஜாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். புகழ் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு சாப்பிடாமலே படுத்துட்டான். இன்றைக்கி சீக்கிரமாக 3 மணி ஆகியும் எழுந்துக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை எழுப்பி வெறும் குளிப்பாட்டி மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டேன் ஸ்கூலுக்கு. ரொம்ப நேரமாக எழுந்துக்கவே இல்லை. எழுப்பியும் என்னன்னு தெரில, இந்த மாதிரி தூங்கவே மாட்டான். இன்றைக்கி நல்லா தூங்கிட்டான். இது அக்காவோட ஃப்ரெண்டோட வண்டியை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சந்தியாக்கா வண்டியை. ஒரு 2 மந்த்து கிட்ட வச்சுருக்கேன். நான் புது வண்டி வாங்குற வரலன்னு கேட்டு அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக வண்டியை வாங்கிட்டு அக்காவுக்கு இந்த வண்டியை பத்திரமா திருப்பி கொடுத்துடணும். நான் நடந்து வர இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா புகழ் தான் அழகாக எடுத்து கொடுத்துருந்தான். கொஞ்சம் எடுத்து கொடுப்பான்னு சொன்னோடனே அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுத்தான் எனக்காக. ஸ்கூல் பார்த்திங்கன்னா 3:40க்கு தான் விடுவாங்க. கரெக்டாக 3:40க்கு தான் கேட்டை திறக்கிறாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட முன்னாடி திறக்க மாட்டுறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பிக்கப் இருக்கவங்கலாம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பூஜாவை பிக்கப் பண்ணிவிட்டு கீரையும் காயும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன் மறுநாள் சமையலுக்கு தேவையானதெல்லாம். இங்கே கேளம்பாக்கத்தில் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் காய்கறிலாம் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். தோப்புலேருந்து எடுத்துகிட்டு வர்றது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் முள்ளங்கி, கீரை இதெல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பச்சை மிளகா அதெல்லாம் கூட நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதெல்லாம் கூறு 10 ரூபான்னு முதல்லாம் விற்றுட்ருந்தாங்க. இப்போ கூறு 20 ரூபான்னு விற்கிறாங்க. நம்மளுக்கு கடையில் வாங்குறத விட இதில் வாங்குறது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. வீட்டுக்கு வந்தோடனே அவனோட ரெகுலர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த பாக்ஸில் இருக்க மொத்த டாய்ஸையும் கொட்டிட்டு அமக்கலம் பண்ணிகிட்ருப்பான். சரி, ஸ்கூல் திறக்கிற வரலும் தானே நானும் விட்டுட்டேன். அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த பாக்ஸை தூக்கி போடணும். புள்ள இன்றைக்கி சாப்பிடாமலே படுத்துட்டான். அதனால் அவனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவனுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுறலான்ட்டு எடுத்தேன். மாடியில் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரே அடம், பூ பறிச்சுட்டு மாடியில் போய் சாப்பிட்லாமான்னு சொல்லியிருந்தான். சரி, சாப்பாடை போட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் டிஃபனுக்கு. சரி, நான் முதல் டீயை குடிச்சிட்டு வந்துடுறேன்டான்னு சொல்லிட்டு டீயை மட்டும் நான் குடிச்சிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு மாடிக்கு போயிட்டோம். அதுக்குள்ளே டாய்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவே, அப்போ தான் கூட்டிகிட்டு போவேன்னு நானும் அவங்க அக்காவும் சொல்லவே அவனே அழகாக டாய்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தான். பூஜா மாடியில் பூ கிள்ளிட்டு இருந்தான். புகழுக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு விட்டுருந்தேன். மாடியிலே கொஞ்ச நேரம் சைக்கிள்லாம் ஓட்டிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம். பூஜா ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததால் அவளுக்கு டெய்லி ஹோம் ஒர்க்கு படிக்க வேண்டிய வேலைலாம் இருக்கும். அதனால கீழே வந்துட்டோம். கீழே 2 பேரும் ரொம்ப நேரம் கொஞ்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதிசயமாக இருந்தது. ஆனால் அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். கொஞ்சம் டைமில் அவன் சொல்கிறத கேட்கலன்னா அப்படியே ஹார்ஷாக அடிக்க ஆரம்பிச்சிருவான் அக்காவை. அதனால் அவள் பக்குவமாக தான் மேக்ஸிமம் விளையாடுவா பூஜா தம்பிக்கிட்ட. ஏன்னா அவன் எப்போ எப்படி இருக்கான்னு நம்மளால் கணிக்கவே முடிய மாட்டேங்குது. வர 2 பேரையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே துவச்சி வச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் பூஜாவை மடித்து வைக்கலான்னு சொல்லிட்டு. அன்னன்னைக்கு துணி அன்னன்னைக்கு மடித்து வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துணியை மடித்து வச்சுட்டு கீரையை கிள்ளுற வேலை இருக்குது. கீரையை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். கீரை கிள்ளும்போது காமெடியாக நிறைய பேசிகிட்டு இருந்தான். அவன் பேசும்போது அப்படியே ஆசையாக இருக்கணுன்னா என்னமோ பேசுவான் அவன் பாட்டுன்னு. நம்ம பேச்சு கொடுத்தா இன்னும் நிறைய பேசுவான். நான் பேச்சு கொடுக்கல, அமைதியாக இருந்தாலும் அவன் என்னை வீடியோ எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணுவான். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டானா தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்பவே போர் அடிக்கும். இந்த மாதிரி உங்கள் பசங்க கூடலாம் நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.